ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான மில்லட் வச்சு ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். திணை வச்சு வெண்பொங்கல் பண்ண போகிறோம். மில்லட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. மில்லட்ஸ் வந்து அடிக்கடி எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அந்த மில்லட்ஸை எப்படி கொடுத்தாலும் சாப்பிடலையா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்க. வெண்பொங்கல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த வெண்பொங்கலையே திணை அரிசி வச்சு பண்ணும்போது அது இன்னுமே ஹெல்த்தியாக கொடுத்த ஒரு திருப்தி இருக்கும். அந்த வெண்பொங்கல், திணை வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு திணை அரிசி சேர்த்துக்கோங்க. கப்பு, டம்ளர் எதுனாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்பில் தான் தண்ணி சேர்க்கணும். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி கப் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த கிளாஸுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு திணை அரிசி எடுத்திருக்கேன். எந்த கிளாஸில் திணை அரிசி எடுத்தீங்களோ அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்ல ஒரு 3-4 டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அரிசி கலங்கல் தண்ணி வரும் இல்லையா, அந்த தண்ணி போய் நல்ல தண்ணி வர்ற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து எந்த கப்பில் திணை எடுத்தோமோ அந்த கப்புக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 4லேருந்து 5 கப் அளவு தண்ணி சேர்க்கலாம். உங்களுக்கு நல்ல குறைவாக வேணும்னா 5 கப்பு பக்கம் சேர்த்துக்கோங்க. 1, நான் வந்து நல்ல குறைவாக இன்றைக்கி செய்ய போகிறேன். அதனால் எனக்கு வந்து 5 கப்பு நான் சேர்த்துக்கிறேன். 2, 3, 4, 5. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் இதை 4 விசில் விட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், 4 விசில் விட்டாச்சு, தம்மெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம பொங்கல் நல்லா குலைவாக தலையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பாதி நெய் பாதி எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஃபுல்லுமே நெய் சேர்த்து செய்யும்போது வெண்பொங்கல் இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி வந்து உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு சிலருக்கு இஞ்சி சேர்த்து தாளிக்கும் போது பிடிக்காது. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக முந்திரி பருப்பு. உங்களுக்கு நிறைய சேர்த்தா பிடிக்கும்னா நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முந்திரி மட்டும் செவக்க வறுபடட்டும். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. அவ்வளோதான், எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள், நல்லா நம்ம பொங்கல் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது இன்னுமே ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டிப்படும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட திணை அரிசி வெண்பொங்கல் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.